மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Eagle Electronics Festival of Discount Sale, Home Appliances and Kitchen Appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். நீ கிட்டத்தட்ட 6000 பேருந்துகள் ஓட்டுறது இருக்குது. இது எல்லாம் ஓட்டுறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. 6000 பேருந்து ஓடாம நிக்குது. நீங்க வந்து கேமரா எடுத்துட்டு போனீங்கன்னா வடபழனி டெப்போல பின்னாடி போய் பாருங்க, எப்படியும் ஒரு 50 வண்டியாவது அந்த குதிரை வச்சு நிக்க வச்சிருப்பாங்க. வீல் இல்லாத ஜாக்கி எல்லாம் நிற்கும். இது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் 329 டெப்போலையும் ஏதாவது ஒரு வண்டி எங்கன்னா ஒரு 10 வண்டி 20 வண்டி நிற்கும். நஷ்டத்துறைங்கிற போக்குவரத்துறையை வந்து லாபத்துக்கு கொண்டு வரனா ஸ்லைட்லி வந்து பேருந்து கட்டணத்தை உயர்த்தினா அதுக்கும் வந்து எதிர்கட்சிகள், இப்போ நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலுமே வந்து இங்க இருக்கக்கூடிய இப்போ திமுக எதிர்கட்சியா இருந்துச்சுன்னா போராட்டம் பண்ணுவாங்க. அதே போல இப்போ நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க, நீங்க அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவீங்க. மாற்றி குறை சொல்றதை தாண்டி நஷ்டத்தை குறைச்சி கொஞ்சம் வந்து மேலே கொண்டு வரதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா சார்? சொல்யூஷன் நிறைய இருக்குது சார். சொன்னால் கேட்கறதுக்கு எந்த அதிகாரியும் காது கொடுத்து போகலாம். நாங்களும் பல வாட்டி யோசனை சொல்லியிருக்கோம். இவ்வளோ ஆலோசனை சொல்றீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தப்போ நீங்க ஒரு சட்டம் ஏற்றி இருக்கலாமே, வந்து அரசு துறையை மாற்றி இருக்கலாமே. சார் நடந்தது. ஒரு நிமிஷம், அது நான் சொல்ல வந்து. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தீபாவளி பண்டிகை முடிஞ்சு மக்கள்லாம் சென்னை திரும்பிட்டாங்க. இந்நிலையில் தீபாவளி அந்த விடுமுறைக்கு ஊருக்கு திரும்பும் போது ஒரு புறம் வந்து ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம், இது வந்து சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தரப்பிலிருந்து ஒரு புகார். அதை தொடர்ந்து அமைச்சரும் பிரஸ் மீட்லாம் கொடுத்திருந்தார். அந்த கட்டணத்தை வந்து நாங்கள் வந்து முறைப்படுத்துகிறோம், இது வந்து அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டு. இன்னொரு புறம் வந்து அரசு பேருந்துகளை பயணிக்கக்கூடிய பொதுமக்கள், எங்களுக்கு வந்து போதிய பேருந்துகள் இல்லை, வர பேருந்துகள் எல்லாமே வந்து ரிசர்வ் பண்ணி தான் வருது, நாங்கள் நேரடியாக போய் பேருந்துகள் ஏறி வந்து ஊருக்கு வந்து அரசு பேருந்துகளில் பயணிக்க முடியல இப்படின்ற ஒரு குறையும் கூறியிருந்தாங்க. ஸோ அதற்கும் அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்திருந்தார். போதிய பேருந்துகள் இயக்கப்படுது, எக்ஸ்ட்ரா பேருந்துகள் எவ்வளோலாம் விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அதுவும் அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளில் வந்து நிறைய பேருந்துகள் வந்து போதிய பராமரிப்பு இன்றி இயங்குது. அது இல்லாமல் இன்னொரு புறம் வந்து போக்குவரத்து துறையை வந்து 55,000 கோடி கடனில் இயங்கிட்டு இருக்கு, இப்படி போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. சொல்லுங்கள் சார், தமிழ்நாட்டில் குறிப்பாக அரசு பேருந்துகள் அரசு போக்குவரத்து துறை என்ன நிலையில் இருக்குது? அரசு துறை என்பது ஒரு காலத்தில் மக்கள் சேவைத்துறையாக இருந்தது. இது வந்து 72க்கு முன்பு இது வந்து அரசு துறை. அதுக்கு பின்பு இது வந்து கார்ப்பரேஷனாக வந்து அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மாற்றினாங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த துறை பாதாளத்தில் போனது மட்டும் இல்லாமல், அதாவது வந்து ஒரு கேன்சர் வியாதி வந்தால் எப்படி வந்து உடல் பூரா உடனே பரவி இதுவாகுதோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த துறை வந்து ரொம்பவும் கீழே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அதை சரி பண்ணாக்கா ஓரளவுக்கு சரியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த தீபாவளி பண்டிகைக்கு வாகனங்கள் விட்டதில், பேருந்துகள் விட்டதில் பிரச்சனைகள்லாம் மக்கள் சொன்னாங்கன்னு. உண்மைதான். என்ன காரணம்னா, அமைச்சர் சொல்கிறது நாங்கள் ஸ்பெஷல் வண்டி விட்டோன்னாரு. அந்த வண்டி பூரா எங்கே இருந்ததுனாக்கா, இங்கே இது பைபாஸ் ரோட்டில் 4 அடி ரோட்டில் ஒரு இது இருந்தது. அங்கே போய் நம்ம வண்டிகளை நிறுத்திட்டு இவங்க ப்ரைவேட் வண்டிக்கு வாடகைக்கு எடுத்தாங்க பாருங்கள், அந்த வண்டியில் சீட்டு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்த எங்கள் பேருந்துகள்லாம் பூரா வந்து 400 அடி ரோட்டில் அந்த இதில் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டாங்க. வண்டியவே எடுக்கலை. அதிகாரிக்கு பண்ண வேலை அந்த தனியார் பேருந்துகள் எடுத்தாங்க இல்லையா வாடகைக்கு, அந்த வண்டியில் லோட் பண்ணுறது, அதில் கரெக்ட் பண்ணுறது தான் இருந்தாங்களே ஒழிய இந்த அரசு பேருந்துகளை அவங்க கவனிக்கவே இல்லை. இன்றைக்கி அத்தனை வண்டி ஆம்னி பஸ்ஸில் வந்து டிக்கெட்டு கட்டணம் உயர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன் வந்து நீங்கள் அரசு வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வண்டி டிக்கெட் ஏற்றணும், அது கூட நாங்களே வந்து உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த அதான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. ஏன்னா வந்து மோட்டார் வாகன சட்டத்தின்படி வந்து இது ஒப்பந்த உறுதிகள் தான், இதுக்கு வந்து கட்டணத்தை வந்து நிர்ணயிக்க முடியாது, ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இதுக்கும் அரசு தான் வந்து தலையிட்டு இந்த வழக்கை ஃபஸ்ட்டு முடிவு கொண்டு வந்தால் தான் அந்த கட்டணத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி நிரந்தர கட்டணம் வந்து ஃபிக்ஸ்டு கட்டணம். சார், இது வந்து இதில் வந்து ஆர்வம் காட்டவில்லைன்னு சொன்னேன் நான். இப்போ உங்கள்கிட்ட முதல்ல சொன்னது வந்து அதிகாரிகளுடைய குளறுபடிகள். அதிகாரிகள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கு காரணம். எதை எடுத்திங்கனாலும் வழக்கு காரணம் காமிப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டை சம்மந்தப்பட்ட இன்னொரு தகவல் என்னென்னா, தமிழ்நாடு பூரா இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் பிரேக் இன்ஸ்பெக்டர் இல்லை. 105 பேர் வந்து செலக்ட் ஆனாங்க. அதை ஒரு டீம் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட பல வருஷமாக அந்த கேஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்கிற வழி அதை நடத்தவே இல்லை அரசாங்கம். இப்போ அதில் 15 பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகிற வயது, அந்த 60 வயசு கடந்துட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து 45 பேர் எடுக்கிறதுக்கான வேலையை பண்ணாங்க. அதுக்கும் கோர்ட்டு தடைன்னு சொல்லிட்டு எதையுமே போடலை. இன்றைக்கி ஒவ்வொரு பிரேக் இன்ஸ்பெக்டரும் 4 ஆர்டிஓ ஆஃபீஸ், 5 ஆர்டிஓ ஆஃபீஸ். இதனால் வண்டிக்கெல்லாம் எஃப்சி பண்ண முடியல, லைசன்ஸ் எடுக்க முடியல, பல பிரச்சனை இருக்குது. அதுபோல் இந்த வழக்கு வந்து நீண்ட காலமாக இருக்குது. இது அரசு வந்து முடிவு எடுத்து உடனடியாக இதில் வந்து கவனம் செலுத்தி இந்த வழக்கை நடத்தி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா?
பொதுமக்கள் நலனுக்காக தான் நம்ம இந்த அரசாங்கம் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தணும். இது வந்து ஒரு தனியார் துறை, இதுக்கு என்னால் தலையிட முடியாது, இது பொதுத்துறை, இதுலேயும் தலையிட முடியாது, இப்படியே எல்லாத்தையும் தலையிட முடியாது. அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? அரசாங்கன்றது வந்து மக்கள் சேவைக்கான அரசாங்கம் தானே, அதை செயல்படுத்தலையன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்னீங்க 55,000 கோடி கடன். ஆமாம், முதல்ல 38,000 கோடி கடன். எப்போ 72லேருந்து 21 வரைக்கும் 38,000 கோடி கடன். அந்த 10 வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா ஆட்சியிலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் 16,000 பேருந்துகள் வாங்கினோம். 16,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது. 7,000 பேர் வேலைக்கு எடுத்தோம். இன்றைக்கி வந்து 14,000 பேர் வேக்கன்சி, ஆள் இல்லை, தட்டுப்பாட்டில் இருக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு பகுதியெல்லாம் வந்து நிறைய வந்து பொதுமக்கள் பேருந்தை பயன்படுத்துகிறவங்க அதிகப்படியானவங்க. அந்த இடத்துல பேருந்துகள் ஓட்ட முடியல, வண்டி பிரேக் டவுன் ஆகி நிறைய நிற்கிது. 50% பேருந்து தான் ஓடுது. இல்லை சார், புதிய பேருந்துகள் வந்து இப்போ இந்த ஆட்சி காலத்துலேயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அடுத்து வால்வோ வாங்குற தொலைதூர பேருந்துகள் வந்து வால்வோ வாங்குறதுக்கு கூட அமைச்சர் போய் பார்வையிட்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்து வால்வோ வாங்க போகிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த கடனுங்கிறது வந்து அதிமுக ஆட்சி காலத்துலேயும் இருந்திருக்கு, இப்போது இந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. ஆனால் வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து இப்போ போக்குவரத்துறை வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தீங்களே, அப்போ கடன் இல்லாமல் இருந்துச்சா, இல்லை கடனை குறைக்கிறது? அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து இது வந்து சேவைத்துறை சார். இதில் வந்து கடனை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அரசாங்கம் வந்து இதுக்கு உண்டான வரவுக்கும் செலவுக்குமான இடைப்பட்ட தொகையை அரசு வந்து கொடுக்கணும். இது கொடுக்காதனால தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை எல்லா ஆட்சி காலத்திலும் தான் இருந்திருக்கு. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த காலம் 38,000 கோடி கடன் இருக்கும்போது நாங்கள் 16,000 பேருந்து வாங்கணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாத 7,000 பேர் வேலைக்கு எடுத்தோம். 14 வேலைக்கு எடுத்து அது வந்து அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்குறோம். இதெல்லாம் டைரெக்டாக வேலைக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17,000 கோடி கடன். அந்த 38,000 கோடியில் பாதியாக எடுத்திங்கன்னா 17,500 கோடிக்கு கிட்டத்தட்ட கடன் வாங்கியிருக்குது ஒழிய, பேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1000க்குள்ளே முதல்ல ஒரு 840 வாங்கினா, அப்புறம் இப்போ ஒரு சில்லறை வாங்கியிருக்காங்க. பழைய பேருந்துகளை கூண்டு கட்டினாங்க. அந்த வண்டி அண்டர் சர்வீஸ் வேலை செய்யலை, சஸ்பென்ஷன் வேலை பார்க்கல, இன்ஜின் வேலை பார்க்கல, சும்மா பாடி மட்டும் புதுசாக கட்டிட்டாங்க. இதனால் என்னன்னா, வண்டி பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், ஆனால் வழியார பிரேக் டவுனு, வீலு கைண்டு ஓடுறதும் டயர் பிச்சுன்னு ஓடுறதுமா இருந்தது. இது ஒரு காரணம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 6,000 பேருந்துகள் ஓட்டலாது இருக்குது. இது எல்லாம் ஓட்டுறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. 6,000 பேருந்துகள் ஓடாமல் நிற்கிது. நீங்கள் வந்து கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா வடபழனி டெப்போவில் பின்னாடி போய் பாருங்கள், எப்படியும் ஒரு 50 வண்டியாவது அந்த குதிரை வச்சு நிற்க வச்சுருப்பாங்க, வீல் இல்லாத ஜாக்கி எல்லாம் நிற்கும். இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் 329 டெப்போவிலையும் ஏதாவது ஒரு வண்டி எங்கன்னா ஒரு 10 வண்டி 20 வண்டி நிற்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிகளை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலை. ஏன்னா அதுக்கு வந்து மெக்கானிக்கெலாம் வேணும், அதுக்கு உண்டான பேர் பார்ட்ஸ் இல்லை. வண்டியை ரெடி பண்ணினா தானே. கூண்டு கட்டுறது வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் ஆங்கில வளைச்சி பெயிண்ட் அடிச்சு அடிச்சிட்டான். ஆனால் கீழே அண்டர் சர்வீஸ் வேலை யார் பார்க்குறது? அண்டர் சர்வீஸ் வேலையெல்லாம் பார்த்தா தானே வண்டி ஓடும். அந்த வேலை நடக்கலை. டிப்போவில் போதியமான மெக்கானிக்கல்ஸ் ஆளே எடுக்கலீங்களே, ஆளே எடுக்கல. இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதே வந்து கான்ட்ராக்ட் பேசஸ், டிரைவர் கான்ட்ராக்டரை வச்சுக்கிட்டு ஓட்டினாங்க. இன்றைக்கி அதுவும் சொன்ன போனால் நீங்கள் புதுசுன்னு சொன்னதுனால ஈவி வண்டியை பற்றி பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரியர் இன்ஜின் வண்டியை பற்றி பேசுகிறேன். ரியர் இன்ஜின் தாழ்வுதள பேருந்து, தாழ்வுதள பேருந்துடைய இன்றைய மைலேஜ் என்னென்னா 2.5 2.6 2.5 கிலோமீட்டர் தான் 1 லிட்டர் டீசலுக்கு. ஆனால் அந்த சாதா பேருந்து இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்குல்ல சிவப்பு வண்டி, அந்த வண்டிலாம் அதுக்கெல்லாம் வந்து 5.5 5.6 கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 1 லிட்டர் டீசலுக்கு எக்ஸஸாக கிடைக்கும். இந்த தாழ்வுதர பேருந்து பிந்த இன்ஜின் போட்டதுனால மைலேஜ் ட்ராப் ஆகுது. லாஸ் இருக்கா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பட் எல்லா ஸ்டேட்லேயும் இந்த தாழ்வுதள பேருந்து வந்து வந்துருச்சுன்னா இதில் வந்து நிறைய ஆக்சஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் ஈஸியாக ஏறலாம். ஒரு சில ஏரியாவில் தேவைதான், நீங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முழுக்க இப்போ நீங்கள் எடுத்த வண்டி பூராவே தாழ்வுதள பேருந்து எடுத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் மைலேஜ் போகும்போது 3 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு டீசலில் மைலேஜ் அடிப்படுது. நம்மளே லாஸில் இருக்கிறோம், இன்னும் லாஸ் ஆகுது. இப்போ ஈவி வாங்கிட்டாங்களே சார், அதுக்கு தான் வரேன். அது ஈவி வந்து நம்ம வண்டி கிடையாது. ஆக்சுவலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஒரு கான்ட்ராக்ட் போடப்பட்டது. ஜெர்மன் கம்பெனி கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணி லோனை வாங்கி வண்டியை நம்ம வாங்குற மாதிரி இருந்தோம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா 610 வண்டி இப்போ சென்னையில் ஓடுது. இந்த 610 வண்டிக்கும் ஓனர் யாருன்னாக்கா சுகி மொபைலிட்டின்ற ஒரு கம்பெனி. நீங்கள் ஆர்டிஓ அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணி ஆர்சியில் பார்த்தீங்கன்னா அதில் வரும். சுகி மொபைலிட்டின்றது வந்து இவங்களுடைய கம்பெனி, லைலாண்டு கம்பெனியோட, அதானி அந்த யுந்தக குரூப்போட கம்பெனி. அது இந்த வண்டியும் அவங்களுது. இதுக்கு உண்டான டிரைவரும் கான்ட்ராக்டில் அவங்களே, கான்ட்ராக்டரும் அவங்களே. இப்போ எம்டிசியில் அந்த ஈவி வைக்கிறோடைய டிரைவர் கான்ட்ராக்டர் வந்து எல்லாமே கான்ட்ராக்ட். இப்போ கவர்மெண்ட்டுக்காக சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது இடம் மட்டும்தான் நம்ம இடம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வேசார்பாடியில் டெப்போ இப்போலாம் நம்ம காலி பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. ஈபி போட்டு எல்லாம் பண்ணுறது, வண்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறது, அவங்களே கலெக்ஷன் பண்ணுறது, அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டு நம்ம கட்டுறாங்க. ஒரு வண்டி கரெக்டாக ஃபுல்லாக ஓடனா ஒரு நாளைக்கு 7,000 ரூபா தான் கலெக்ஷன் ஆகும். 7,000 ருபீஸ் தான் கலெக்ஷனே வரும். ஆனால் அந்த வண்டிக்கு வாடகை எவ்வளோ தெரியுங்களா? வண்டியை யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும்
200 கிலோமீட்டர் பர் டே. ஒரு கிலோமீட்டருக்கு 80 ரூபா 86 காசு அவங்களுடைய கான்ட்ராக்ட் ரேட்டு. அப்போது 17,000 ரூபா, கிட்டத்தட்ட 17,000 ரூபா பர் டே வந்து அந்த வண்டிக்கு வாடகை அரசாங்கம் கொடுக்குது, டிபார்ட்மெண்ட் கொடுக்குது. அந்த வண்டியில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா 7,000 வருது. 10,000 ஒரு பேருந்துக்கு லாஸ். ஒரு நாளைக்கு 610 பேருந்து ஓடுது. இந்த 610 இன்ட்டு 30 நாள் நீங்கள் கணக்கு போட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 22 கோடி ரூபா பர் மந்த்து வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸு. இந்த லாஸ் எவ்வளோ நாளைக்குன்னா 12 வருஷத்துக்கு கான்ட்ராக்டை போட்டாங்க ஒரேடியாக. அப்போ இந்த துறை வந்து இருக்க தனியார்கிட்ட போகிறதுக்கான அதிகமான பணிகளை தான் நடந்துக்கிட்டு இருக்குத வழியா இதை சீரமைச்சு இது மக்கள் சேவைத்துறையாக இது அரசாங்கத்து கையில் இருக்கணும்னு நினைக்கல. இதுக்கு காரணம் வந்து அதிகாரிகள். அமைச்சருடைய கவனத்துக்கு இது போகுதா வருதா என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் குறை சொல்றது முழுக்க அதிகாரிகள் தான் குறை சொல்றாங்க. அதிகாரிகள் சொல்லணும், அமைச்சர்கிட்ட போய் சொல்லணும், ஐயா இது மாதிரி பண்ணக்கூடாதுங்க, இது மாதிரி பண்ணால் லாஸ் வரும், இது மாதிரி எப்படிங்க நம்ம வந்து 210 கிலோமீட்டருக்கு இவ்வளோ வாடகை ஃபிக்ஸ் பண்ணுறோம், வருமானமே இவ்வளோ தான் வருது, நம்ம எப்படி அதில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்லாம் கேட்கலையே. இப்போ நீங்கள் 51 ரூபா 25 காசு பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் வண்டி ஓடுது பாருங்கள், வெளி வண்டி, கிலோமீட்டருக்கு 51 ரூபா 25 காசுக்கு கலாம்பாக்கம் டு திருச்சியெல்லாம் இந்த வண்டி இப்போ ஸ்பெஷல் வண்டி ஓட்டினாங்க ஒரு 300 வண்டிக்கு மேலே. இந்த வண்டிக்கு வாடகை கொடுக்குறாங்க. இந்த வண்டிக்கு கண்ட்ரைட்டர் நம்ம கண்ட்ரைட்டரு. ஆனால் இங்கே லோட் பண்ணுறதோட கணக்கு முடிஞ்சு போகுது. வழியில் அவன் திண்டிவானத்தில் ஏற்றுறதும் மதுராந்தகத்தில் ஏற்றுறதும் நம்மகிட்ட கணக்கே காட்டல. ஏன்னா தனியார் வண்டி அங்கே செக்கிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க முதல்ல வந்து இதை விட மோசம். இப்போது நம்ம டிரைவர் கண்ட்ரைட்டர் போகிறாரு, அதுக்கு முன்னாடி டிரைவர் கண்ட்ரைட்டர் எல்லாமே ஃபுல் பண்ணி விட்ருவாங்க, கிலோமீட்டர் கணக்கு பண்ணுவோம். அவன் வழியாரா டிக்கெட் ஏற்றி கலெக்ஷன் அதிகப்படுத்திட்டு போனான். இப்போ இதெல்லாம் நமக்கு லாஸு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வண்டிங்கெல்லாம் வந்து இந்த 400 அடி ரோட்டில் பார்க்கிங் பண்ணி விட்டுட்டாங்க. பார்க்கிங் ஏரியாவில் இந்த வண்டி தனியார் வண்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த தீபாவளி நேரத்தில். இது எல்லாம் அதிகாரிகள் பண்ணுற குளறுபடி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள். இதே தான் சார். இப்போ வந்து சிவசங்கர் அமைச்சராக இருக்கும்போது மட்டும் தான் அது நடக்குதா? இல்லை உங்கள் ஆட்சி காலத்தில் MR விஜயபாஸ்கர் இருந்தார்ல, அப்போ இதெல்லாம் நடக்காம MR விஜயபாஸ்கர் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நேரடியாக வந்துருவாங்க. 2 நாள் 3 நாள்லாம் கூட கோயம்பேடு டெப்போவில் இருந்து வண்டிங்க ஏறுறது போகிறது வர்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தோம். சார் இப்போ அமைச்சரும் சிவசங்கரும் வந்து மதுரை இப்போ ஆமாம் சார் ஊர் திரும்புகிற பயணிகளையும் போய் பார்க்குறாரு. அதே போல் தீபாவளி இங்கிருந்து பேருந்து நிலையத்தில் ஆய்வு பண்ணி அவரும் ஒவ்வொரு எந்த போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாலும் அந்த டைமில் வந்து போய் இன்ஃபெக்ஷன் பண்ணுறாங்க. நான் தப்பே சொல்ல சார். அதே நேரத்தில் என்னென்னா அங்கே 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். நீங்கள் அன்றைக்கி நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்க, மெயின் ரோட்டில் இறக்கி விட்டு 1.5 கிலோமீட்டர் பார்க்கிங் நடந்து போகணும் அந்த கிளாம்பாக்கத்தில். இங்கே அப்படி கிடையாது. கோயம்பேட்டில் இருக்கும்போது இது இங்கே எல்லாருமே உடனுக்குடன் வந்து அவங்கள சந்தித்து எல்லாரும் வெளியூர் எதிரிலேயே பக்கத்துலேயே வந்து ஆம்னி பஸ்ஸு அதுக்கு போய் செக் பண்ணுவாங்க. எல்லாம் நடந்தது. அப்போ ஒரு பயம் இருந்தது மக்கள். இவங்க அதாவது அதிகாரிகளும் யோசனை பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட்டு தனியார் டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களும் யோசனை பண்ணி. இப்போ அப்படி கிடையாது. அவங்கள தனியாக ஒதுக்கி விட்டாச்சு. அவங்களுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அவங்க என்ன ரேட்டுக்கு ஏற்றுறாங்க என்னன்னு செக் பண்ணுறது கூட ஆள் கிடையாது. முதல்ல RTO பிரேக் இன்ஸ்பெக்டரே கம்மி சார். அதான் சொன்னேன், இவ்வளோ பேர் வேக்கன்சி இருக்கும்போது எதை செக் பண்ணுறது? ஒரு அதிகாரி எங்கேயும் போய் எதையும் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து எல்லா இடத்துலையும் ஷார்ட்டேஜ். இந்த அதிகாரி மட்டத்துலையும் இல்லை, ஒர்க்கர்ஸும் எங்கள் ஒர்க்கர்ஸ் இல்லை, டிரைவர் கண்ட்ராக்டர் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கே போய் யாரை போய் கேள்வி கேட்க முடியும்? அமைச்சர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் கூட அதிகாரிகள் ஒத்துழைக்கணும் இல்லையா? அதிகாரிகள் வந்து கரெக்டான கூட்டம்லாம் இல்லாத நேரமாக, சார் நீங்கள் ஒரு 3 மணிக்கு வந்துருங்க சார், சரியாக இருக்கு. இவன் 6-7 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு நைட்டு தான் வண்டி ஏற போவோம். அப்போ தான் தெரியும் அந்த மக்கள் ஓடுறதும் ஓடியாரதும். நீங்கள் 3 மணிக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஓரளவுக்கு நியூஸாக நீட்டாக வந்து பப்ளிக் வந்து இது இருப்பாங்க. அப்போ போய் கரெக்டாக போகுது வருதுன்னு பேசல அர்த்தம் கிடையாது. நள்ளிரவில் தான் 10 மணிக்கு 12 மணிக்கு மேலே, அதுக்கு மேலே அன்டைமில் தான் நீங்கள் நிறைய எவ்வளோ நடந்தது. இப்போ இன்சிடென்ட் எல்லாமே வந்து அங்கே தான், அங்கே தகராறு பிரச்சனை உட்காது ரோட்டில் உட்கார காரணமே வந்து அன்டைமில் தான் நடக்கும். அன்டைமில் அமைச்சர் எங்கே போனார்? அமைச்சர் போகிறது அந்த டயத்துக்கு போனார். அதிகாரி சொல்கிற நேரம், அதிகாரி 8 மணிக்கு வீட்டுக்கு போடுறாரு. அப்புறம் அவரே அங்கே வந்துருக்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் 24 ஹவர்ஸ்லாம் வேலை செய்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதனால் குளறுபடிகள் ஜாஸ்தி. இதை சரி பண்ணணும், இந்த கடனை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதுக்குண்டான வருவாய் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒன்லி சர்வீஸ் தான். இப்போ அது மகளிர் பேருந்து வந்ததுக்கப்புறம் பூரா வந்து பெண்கள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. நிறைய வந்து வண்டி முதல்ல ஓடும்போது இவங்க நினைக்கல, கவர்மெண்ட்டு கரெக்டாக வந்து பப்ளிக்கு தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்னு நினச்சிட்டு இவங்க வண்டி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டினாங்க. அப்புறம் பார்த்தா சும்மாவே பெண்கள் வந்து வெளியில் போகிறது, சின்ன சின்ன வேலை கூட பேருந்து வந்து ஈஸியாக பயன்படுத்த ஆரம்பித்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ குறைச்சிட்டாங்க. இப்போ 1 ஹவருக்கு ஒரு வண்டி தான் நீங்கள் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னீங்கன்னா 2 ஹவர் நின்னா 10 வண்டி சர்வீஸ் வண்டியில் போகும், ஒரே ஒரு வண்டி தான் இலவச பேருந்து வருது. அப்போ என்ன பண்ண முடியும்? பெண்கள் வந்து காசு கொடுத்து ஏறி போகிறாங்க. இது எல்லாமே அதிகாரிகள் பண்ணுற குளறுபடி. அது அமைச்சருடைய கவனத்துக்கு போகுதான்னு தெரியல. அமைச்சரும் இதில் வந்து இன்வால்மெண்ட்டு ஆகி பார்க்கணும். அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தெரியல. நான் போட்டு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் மக்கள் சேவைத்துறை, இதில் வந்து லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாதுன்ட்டு.
ஆனால் போக்குவரத்துறை ஆகட்டும், அதே போல் மின்சாரத்துறை ஆகட்டும், போக்குவரத்துறையை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் பஸ் ஃபேர் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை தாண்டி நஷ்டத்துறைங்கிற போக்குவரத்துறையை வந்து லாபத்துக்கு கொண்டு வரணும்னா ஸ்லைட்லி வந்து பேருந்து கட்டணத்தை உயர்த்தினா அதுக்கும் வந்து எதிர்கட்சிகள், இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய இப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா போராட்டம் பண்ணுவாங்க. அதே போல் இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவீங்க. மாற்றி மாற்றி குறை சொல்கிறத தாண்டி இந்த நஷ்டத்தை குறைச்சி கொஞ்சம் வந்து மேலே கொண்டு வரதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா சார்? சொல்யூஷன் நிறைய இருக்குது சார். சொன்னால் கேட்குறதுக்கு எந்த அதிகாரியும் காது கொடுத்து போகல. நாங்களும் பல வாட்டி யோசனை சொல்லியிருக்கிறோம். என்னென்னலாம் பண்ணலாம்னு சொன்னால், முதல்ல செலவினங்களை குறைக்கணும். அன்றைக்கி வந்து சொரன் சிங்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம எம்டிசிக்கு வந்தார். அவர் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே எம்டியாக வந்தார். அவர் வந்தப்போ என்ன பண்ணார்னா, முதல்ல அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஜீப்பையும் வந்து உள்ளே விடுன்ட்டார். காரணம் என்னென்னா, ஒரு ஜீப் ஓட்டுற டிரைவர் வந்து சீனியராக இருக்குது, அவருக்கு 50,000-60,000 சம்பளம், இவருக்கு வண்டி ஓட்டுறவர். அதிகாரிகள் ஓட்டுறதுன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை எங்கள் டிஎம் ஜிஎம் அந்த லெவலெல்லாம் இருக்கிறவங்க ஜீப் நிறைய கொடுத்தாங்கல்ல, அவங்க ஒரு வண்டி வச்சுக்குவாங்க. வீட்டிலேருந்து வந்து நின்று இறங்குவார். அதோடு அவர் சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவார். நடுவில் ஏதாவது சின்ன வேலையாக ஹெட் ஆஃபீஸ் போனால் போவார். அவருக்கு வந்து ஒரு சீனியர் டிரைவரை வச்சுப்பார். அவர் வண்டி, அதுக்கு டீசல் எல்லாம் இருந்து உடனே இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வண்டி உள்ளே விட்டுரு, உனக்கு பெட்ரோல் அலவன்ஸ் வாங்கிக்க, 2 வீலர் இருந்தால், கார் இருந்தால் டீசல் பெட்ரோல் அலவன்ஸ் வாங்கிக்க, எல்லாம் பண்ணிக்க, ஆனால் நீயே வண்டி எடுத்துக்க. வண்டி வசதி இல்லாதவங்களுக்கு நான் இது கொடுத்துட்றேன், பேருந்து. ஒரு பேருந்து வரும், அந்த டயத்துக்கு எல்லோரும் ஏறி வந்துரு, ஏறி போய் இறங்கிக்கான்னு சொல்லி விட்ட உடனே பெரிய ஒரு மாறுதலை கொண்டாந்தார். அதை நான் வலியுறுத்தி தான் இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை இந்த அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எம்டிசிக்கு மாதிரி இது மாதிரி மாநிலம் பூரா போடணும். இப்போ பாருங்கள், மினி பஸ் இருந்தது. காலையில் 4 மணிக்கு நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே நின்னீங்கன்னா கூட போதும், எல்லாம் காலியாக போகும். பெரிய பேருந்து அங்கே இருந்து போகிறது கொத்தாள்சாடி கோயம்பேடுக்கு போகிறவங்க தான் ஒரு 2 வண்டியில் ஃபுல்லாக போவாங்க. மிச்சம் 4 வண்டி பார்த்தோன்னா 2 பேர் உட்காந்து போவாங்க. 4லேருந்து 7 அதிகாலையில் ஓடுறப்ப இதுக்கு வந்து நீங்கள் மினி பஸ் யூஸ் பண்ணலாம். மினி பஸ் வந்து 7 கிலோமீட்டர் டீசல் கிடைக்கும். அதுக்கு கண்ட்ராக்டர் தேவையில்லை, ஒரே டிரைவரே பார்த்துப்பார். 4 மணிலேருந்து 7 மணி வரலாம் மினி பஸ்ஸை ஓட்டிட்டு 7லேருந்து 9 வரலாம் 2 ஹவர்ஸ் ஸ்கூலுக்கு மட்டும் ஃப்ரீ. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ. அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம தான் ஃப்ரீ தானே கொடுத்துருக்கோம். அதுக்கு மட்டும் ஓட்டினாக்கா உங்களுக்கு செலவினங்கள் குறையும். வந்து ஒரு கண்ட்ராக்டருடைய டைம், அந்த சம்பளம் மிச்சம், தேய்மானம் மிச்சம். இந்த நேரத்தில் 7 மணிக்கு மேலே பெரிய வண்டியை ஓட்டலாம். எந்தெந்த ரூட்டுக்கு தேவையோ ஓட்டலாம். இப்போ ஃபுல்லாக போகிற ரூட்டில் 2 சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி இடத்துல கோயம்பேடுக்கு போகிறோம்னா நீங்கள் பெரிய வண்டி விடுங்க. 100 வண்டி ஓடுற இடத்துல 5 வண்டி தாங்க ஃபுல்லாக போகும். 10 வண்டி போகும், 20 வண்டி போட்டுங்க. மிச்சம் 80 வண்டி சின்ன வண்டி ஓட்டலாம் இல்லையா? அதே மாதிரி 3 மணிக்கு மேலே ஸ்கூல் டைமில் சின்ன வண்டி அனுப்பலாம். அப்போ உங்களுக்கு வந்து செலவினங்கள் 8 மணி 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பேருந்து காலியாக போகும். அந்த நேரத்தில் சின்ன வண்டி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது செலவினங்கள் குறையும். செலவினங்களை குறைக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கலை. முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் வந்து நான் 3000 கோடி ஒதுக்கணும்னு சட்டமன்றத்தில் அறிவிப்பாங்க பட்ஜெட்டில். ஆனால் 3000 கோடிக்கு உண்டான பேருந்து வந்து தானே வந்திருக்காது. இந்த பணம் வேறு எங்கேயோ செலவாகுது. இதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, நாங்கள் அந்த பட்ஜெட் இதில் என்ன சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டாடுவோம், டிஏ நிலுவை கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா, பணம் பூரா வந்து இவங்களுக்கு சம்பளத்தில் பிடிச்ச அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஃபண்டெல்லாம் எடுத்து அங்கே கட்டாமல் அதை எடுத்து டீசல் போட்டு செலவு பண்ணி இந்த அதிகாரிகள் வந்து நிறைய குளறுபடி பண்ணிட்டாங்க. அது கேட்க முடியாத சூழ்நிலை வந்தனால கடன் சுமையும் ஏறிக்கிட்டே போயிடுச்சு. இங்கே கொடுக்க வேண்டிய அரியரும் கூடிக்கிட்டே போயிடுச்சு. இதெல்லாம் எந்தையும் கவனம் செலுத்தணும்னு சொன்னால் ஒரு கமிட்டி, நல்ல அருமையான திறமையான அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க இதை உடனே சீர்தூக்கணும். ஆனால் இன்றைக்கி இது புறையடி போச்சு. நான் முதல்ல சொன்னது மாதிரி இது கேன்சர் ஆகி போனதுனால இதை சீர்தூக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி 72க்கு முன்னே இது வந்து அரசு துறையாக இருந்ததோ அதுபோல் இதை மீண்டும் இதை வந்து அரசு துறையாக இந்த போக்குவரத்து துறையை மாற்றிட்டா எல்லாமே வந்து பட்ஜெட்டில் வந்துடும். செலவினங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்துடும். அப்போ நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. லோன் வாங்கு ஓரளவுக்கு அரசாங்கம் இப்போ இந்த 55,000 கோடியும் 10 லட்சம். சார், இப்போ இவ்வளோ ஆலோசனை சொல்கிறீங்க. ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தபோது நீங்கள் ஒரு சட்டம் ஏற்றி இருக்கலாமே, அதை வந்து அரசு துறையாக மாற்றிருக்கலாமே? சார் நடந்தது. ஒரு நிமிஷம், அது நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, பரவாயில்ல. அதாவது வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி கடைசி கட்டத்தில் இருக்கும்போது நான் வந்து 21 தான் இந்த துறை இதுக்கு வந்தேன். இந்த நம்மளுடைய தொழிற்சங்க செயலராக வந்தேன். வந்த உடனே நான் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனேன், முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனேன். என்ன பண்ணணும்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த அரசு துறையாகனா இதில் வந்து அந்த சிஐடி யூனியன் சில யூனியன்கள்லாம் என்ன சொன்னாங்க, எல்லாம் சலுகைலாம் போயிடும், டிரைவர் கண்ட்ராக்டருக்கு சலுகைலாம் போயிடும். நாங்கள் அப்போ நான் அண்ணங்கிட்ட பேசி என்ன சொன்னோம், 110 விதியின் கீழே நம்ம வந்து ஒரு முத்தரப்பு கமிட்டி போடுவோம். ஓய்வு பெற்ற நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி தலைமையில் தொழிற்சங்கங்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட முத்தரப்பு கமிட்டியை போடுங்க. இந்த கமிட்டி வந்து
தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லாமல் அரசுக்கும் கஷ்டம் இல்லாத இதை வந்து எப்படி நம்ம பொதுத்துறை நிறுவனத்தை அரசு துறையாக மாற்றலாம்னு எல்லாம் ரெடி பண்ணோம். அன்றைக்கு கடைசியாக வந்து 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரலும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. 21 லாஸ்ட்டில் அன்றைக்கி பட்ஜெட் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, அசம்பிளி நடக்குது. அவ்வளோ தொழில் இவங்க வந்து திடீர்னு அறிவித்து வேலை நிறுத்தத்தை பண்ணி இவங்கெல்லாம் வந்து உடனடியாக எங்களுக்கு இதை செய்ய அதை செய்ய அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அண்ணனை போய் பார்க்குறேன். அன்றைக்கி அந்த 10.5% அந்த கடைசி நாள் அன்றைக்கி அதை முடிஞ்சிட்டு சாயங்காலம் வந்து இதை பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி சாயங்காலம் ஈவினிங்கே வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. அதனால் எங்கள் அண்ணனால் அதை வந்து முதலமைச்சரால் அறிவிக்க முடியல. இல்லைன்னா நாங்கள் இதை வந்து கொண்டு வந்திருப்போம் சீர்திருப்பி. அது திரும்ப ஆட்சி வந்திருந்தால் நிச்சயமாக அண்ணன் வந்து இதை கவனம் செலுத்தியிருப்பார். இந்த போக்குவரத்து துறை என்பது பொதுமக்களுக்கு சேவைத்துறை, அதே நேரத்தில் பெரிய பல ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை வந்து அதிமுக வந்தால் இதை வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இந்த கடன் தொகை எல்லாத்தையும் கடனெல்லாம் அடைச்சிட்டு மறுபடியும் வந்து போக்குவரத்து துறையை வந்து சீர்தூக்கிடுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல? நிச்சயமா சார், நீங்க சொல்றது எல்லாமே வந்து பல ஆண்டு கால பிரச்சனையா இருந்தாலும் அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தது. அதை தான் நாங்க சீர்தூக்கிறதுக்கான பணிகளை வந்து முன்னெடுக்கிறோம் சொன்னோம். நீங்களும் தேர்தல் சமயத்துல தான் பண்ணிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி பண்ணலையே? இல்லையா, நாங்க அது பண்றதுக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்பு வந்து நீங்களும் லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணிருக்கீங்க. அதுதான் நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். நான் 21ல எனக்கு இந்த பதவி 20 டிசம்பர்ல எடுத்துட்டேன். வந்து 21 2 மாசத்துல என்னுடைய இந்த பிரச்சனையெல்லாம் கலந்தாலோசி பண்ணி தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போய் எல்லாத்தையும் கேட்டு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனேன். என்ன பேசுறது தெரியுதுன்னா, ஆட்சிகள் மாறினாலும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர்கள் மாறினாலும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, என்ன மாதிரியான வந்து இந்த மாதிரியான அதிகாரிகளுடைய அந்த வாகன செலவை குறைக்கிறதுலேருந்து இந்த மாதிரியான இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டாந்தா மட்டும்தான் வந்து இந்த போக்குவரத்து வந்து இதெல்லாம் வந்து இப்போ நாளை காலில் பண்ணுறது சார். இது ரெவன்யூ லாஸ் இல்லைல்ல. இருக்கிற பேருந்து சின்ன பேருந்துங்களை ரெடி பண்ணி மார்னிங்கில் ஓட்டுங்க, அதிகாலையில் ஓட்டுங்க, ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக வண்டி கொடுத்துருங்க, அந்த பாட்டுக்கு பசங்க பாட்டுக்கு ஏறி போவாங்க. இப்போ பட் இது நீங்கள் சொல்கிற ஐடியாவையும் சோதனை அடிப்படையில் பண்ணி பார்த்துட்டு இது ஓகே பலன் அளிச்சா தானே இதை வந்து நம்ம எதுவுமே அதை பற்றி முயற்சியே எடுக்கல. நம்ம சொன்னதை ஏற்றுக்கணும்ல. 8 கிலோமீட்டர் டீசல் போகிறது போய் 2 கிலோமீட்டர் போகிற வண்டி ஓட்டினா 6 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு டீசலுக்கு நமக்கு லாஸ் வருது இல்லையா? இப்போ லாஸே நிறைய அதில் தான். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க, தீர்வுகள் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.